ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாலக்கீரை சப்பாத்தி, பாலக் பருப்பு கூட்டு பார்க்க போகிறோம். பாலக் பருப்பு கிடையல் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாலக்கை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாலக்கை ஒரு கடாயில் போட்டுட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு தண்ணியில் 2 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அதை நல்லா வடிச்சுக்கோங்க. ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க மண் இல்லை ஏதாவது மருந்து அடிச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் போகும். உப்பு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணோன்னா அந்த மருந்தெல்லாம் போயிடும்னு சொல்லி எனக்கு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் அந்த மாதிரி தான் எப்போவுமே பண்ணுவேன். கீரை, மல்லித்தழை எது வாங்கினாலுமே, வெண்டைக்காய் எதுனாலும் நான் உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். கல்லுப்பு எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சப்பாத்திக்கு தனியாக எடுத்துக்கிறேன், பருப்பு கீரைக்கு தனியாக எடுத்துக்கிறேன். இந்த சின்ன கடாயில் வைக்கிறது நான் சப்பாத்திக்காக வேக வைக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தனித்தனியாக வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்து ஒரு கையளவு கீரை எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கிறேன். இந்த சைடு ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடானோடனே துவரம் பருப்பை போட்டு வேக வைக்கிறேன். அந்த சின்ன கடாயில் இருக்கிறது, சின்ன பேனில் இருக்கிறது சப்பாத்திக்காக வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் பச்சை மிளகாயும் சேர்த்து வேக வச்சு அரைக்கலாம். நான் வெறும் கீரை மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சப்பாத்தி கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஆட் பண்ணி அரைச்சி பேஸ்ட் பண்ணி சப்பாத்திக்கு ஊற்றிக்கோங்க. இப்போது பருப்பு கீரைக்கு இந்த சைடு பருப்பை சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சிட்ருக்கேன். ஸோ பருப்பு போட்டாச்சு, தண்ணியும் நல்லா சூடாயிடுச்சு, பருப்பும் வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் அதில் சின்ன வெங்காயமும் போடலாம், நான் போடலை. 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுட்டேன். இப்போது நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு, நம்ம வேக வச்சுருந்த பாலக்கீரை பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சுருந்த பாலக்கீரையிலே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியவே ஆட் பண்ணி சப்பாத்தி பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பாலக் போட்டனால சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கோதுமை மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாலக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிசையும் போது உங்களுக்கு ரொம்பவுமே சாஃப்டாக தான் வரும். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்தாச்சு. நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆயாச்சு. நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி எப்பவும் போல் நம்ம போட்டு எடுத்துடலாம். நம்மளோட பாலக்கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் பருப்பு கிடையல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குருமா வேணால் குருமாவை கூட வச்சுக்கலாம். நீங்கள் எது வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ வாங்க கீரையே இது பண்ணிக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. பருப்பு, தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 வரமிளகாய், 2 இல்லை 3 ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 வரமிளகாய் வச்சு போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு அளவாக லைட்டாக ஆட் பண்ணுங்கள், போதும். வெங்காயம் கடிப்படும்போது அதுக்கு சால்ட் இருக்கும், அதனால் அது போதும். இப்போ அந்த வெங்காயத்தில் கீரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெந்த கீரை எடுத்து அந்த வெந்த பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இனி பருப்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. இல்லை ஸ்மாஷர் இருந்தால் ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா கரண்டிலேயே நல்லா பருப்பு வெந்தனால கரண்டிலேயே மசிஞ்சிருச்சு. இன்னும் நல்லா மசிக்கணுன்னா நீங்கள் மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்மளோட பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பருப்பு, கீரை பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இனி சாப்பிட்லாம். நீங்கள் வேணும்னா இன்னி கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கீரை கொஞ்சமாக தான் இருந்தது, நான் கொஞ்சம் போட்டு இன்னும் கீரை சேர்த்தி போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு கீரை இங்கே ஒரு கட்டு தான் கிடச்சிருந்தது, அதனால் அதுலேயும் நான் 2ம் செஞ்சுட்டேன். உங்களுக்கு கீரை நிறையா கிடச்சுன்னா இன்னும் கீரை இதில் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி பருப்பு கடல் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.